கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றாள் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த அருமையான வேளையில ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில வைக்கிறோம். உங்களுடைய இருதய ராஜ்யத்தை அரசாளுகிறவர் யார்? இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், என்னுடைய இருதயத்தில் என்னுடைய ஆட்சி தான் நடைபெறுகிறது, என் விருப்பம் போலதான் நான் செய்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே பாவம் ஆட்சி செய்கிறது. நாம் எல்லாருமே பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் நல்லதை செய்ய முடியவில்லை. எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய விரும்புகிறோம், எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க விரும்புகிறோம். நம்முடைய இருதயத்திலே பாவம் ஆட்சி செய்கிறதை பல ரூபங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த பாவம் ஆட்சி செய்யுமானால், இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருப்போமானால், நாம் பாவ வழிகளிலே செல்லுகிறவர்களாக இருப்போம். பாவ வழியினுடைய முடிவு நித்திய நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம், அந்த பாவத்திற்கு, பாவ செயல்களுக்கு, தவறான செயல்களுக்கு, தீமையான செயல்களுக்கான தேவனுடைய நீதியான கோபாக்கினை உண்டு என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்படியானால் ஒரு அன்பின் செய்தி இருக்கிறது. அந்த நீதி செய்வதற்கு முன்னால் நீதி செய்ய வேண்டிய தெய்வம் தாமே அன்பை காண்பித்தார். நம்மீது அன்பு கொண்டபடியினாலே இவ்வுலகில் மனிதனாக பிறந்து வந்து பாவம் இல்லாதவராக ஜீவித்து நம்மீது வரவேண்டிய பாவத்திற்கான தண்டனையை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பேரிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வசனம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவத்தினாலே ஆளப்படுகிற நீங்கள் கிருபையினாலே ஆளப்படுகிறவர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனுஷரும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிருபையினாலே தேவனுடைய இந்த ரட்சிப்பை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக கிடைக்கிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய இருதயம் தேவனுடைய ஆட்சிக்கு கீழாக வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் இந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.